நான் பூச்சாண்டி கிட்ட பிடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் காலங்காலமா இருக்கு. அதனால நம்ம மனசுலயே இந்த பூச்சாண்டிங்கிறது யாருன்னு தெரியாத ஏதோ ஒரு பூதமோ பிசாசோ அப்படிங்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயம் இருக்கும். ஆனா உண்மையிலேயே இந்த பூச்சாண்டி என்ற சொல் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தாக்க இதுக்கு வரலாற்று தொடர்பும் சமய தொடர்பும் இருக்கு. அந்த காலத்தை தமிழகத்தினுடைய வரலாற்றுல இருண்ட காலம் என்பதாக சொல்வார்கள். அதாவது களப்பிரர் ஆட்சி காலம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப அவர்கள் என்ன தடை உத்தரவு போட்டார்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அப்படின்னாக்க, இங்கு யாருமே சைவத்தை பின்பற்றக்கூடாது, குறிப்பாக ஆலய வழிபாடு, திருநீர் அணிந்து கொள்வது. அந்த திருநீர் அணிந்து கொள்ள தடை போட்ட போது யாராவது ஒருவர் திருநீர் அணிந்து கொண்டு தெருவில் வருகிறார்கள் அப்படிங்கறத யாராவது ஒருத்தர் பார்த்தா கூட பார்த்தவர்களுக்கு தண்டனை. இந்த தடையை எதிர்த்து சைவர்களாக வாழ்ந்த சிவனடியார்கள் திருக்கூட்டம் உடல் முழுவதும் திருநீர் பூசிக்கொண்டு செல்வார்கள். இப்ப நெற்றியில் திருநீர் அணிய நீ தடை போடுகிறாய், நாங்கள் உடம்பு முழுவதுமே திருநீர் அணிவோம் என்பதாக இது ஒரு எதிர்ப்பு. பூச்சாண்டி என்பவர்கள் சிவனடியார்கள், இவர்களை ஆண்டிகள் என்பதாக சொல்வார்கள். இப்ப உடல் முழுதும் திருநீர் பூசி தெருவிலே போகக்கூடிய இவர்களுக்கு பூச்சாண்டிகள் என்பதாக பெயர்.